இயேசுவின் சிலுவை பாடுகள் அடிமைத்தன ஆவிகளிடமிருந்து நமக்கு பெற்று தந்த விடுதலையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3 நிலைகளில் மனுஷ ஆவியும் ஆத்மாவும் சரீரத்திற்குள் இருந்து செயல்படும். இன்று 3வது நிலையை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். மனுஷ ஆவியும் பரிசுத்த ஆவி. மனசாட்சியை மழுங்கடிக்காமல் காப்பதற்கு பரிசுத்த ஆவியும், ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டையும் குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க இருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவி உலகத்துடன் போராடி ஜெயிக்கின்ற வாழ்க்கையாகும். கண்ணுக்கு தெரியாத பல ஆவிகள் நம்மை சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆவி உலகத்தில் பொல்லாத ஆவிகளும் பணிவிடை ஆவிகளும் உலாவிக் கொண்டிருக்கின்றது. அதாவது பணிவிடை ஆவிகளை தேவ தூதர்கள் என்று எபிரேய ஆக்கியோன் கூறுகின்றார். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாருக்கும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? மனிதனுக்கு தீங்கிழைப்பதற்கு பொல்லாத ஆவிகளின் கூட்டம் இருக்கின்றது. அதே சமயம் இந்த பொல்லாத ஆவிகளின் கூட்டத்திலிருந்து மனிதர்களை காப்பதற்காகவும் உதவுவதற்காகவும் பணிவுடை ஆவிகளை தேவன் வைத்திருக்கின்றார். இந்த பொல்லாத ஆவிகள் நம்மை நெருங்காதபடி காக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருந்தால் மாத்திரமே நமக்கு தீங்கிழைக்க முற்படுகின்ற பொல்லாத ஆவிகளிடமிருந்து நம்மை காக்க முடியும். இயேசு சிலுவையில் பொல்லாத ஆவிகளை ஜெயித்ததன் மூலமாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சிலுவை அடையாளம் தரிக்கப்பட்டவர்களால் பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்தவனுடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, மனிதர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு தான். இதைத்தான் பவுல் எபேசியர் 6:12 இவ்வாறாக கூறுகின்றார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது மனிதர்களோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பவுல் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது மனிதர்களோடு அல்ல, பொல்லாத ஆவிகளோடு என்று. மனிதன் தனக்குள் இருந்து கிரியை செய்ய அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆத்துமா இந்த அசுத்தாவிகளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். ஆத்துமா அசுத்தாவியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுது சரீரத்தின் செயல்பாடுகள் அசுத்தமாகவும் துணிகரமான பாவங்களை செய்வதற்கும் இடமளித்துவிடும். ஒரு கட்டத்தில் தவறு செய்கின்றோம் இந்த உணர்வே இல்லாதபடி மனசாட்சி மழுங்கடிக்கப்பட்டு ஆத்துமா மரணித்து போன நிலையில் இருக்கும். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளின் ஆளுகைக்குள் ஒரு மனிதன் போய்விடக் கூடாது என்பதற்காக தான் இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்ததினால் பொல்லாத ஆவிகளை சிலுவையில் இயேசு ஜெயித்தார். இயேசுவின் சிலுவை பாடுகளினால் பொல்லாத ஆவிகள் நம்மை அணுகாதபடி நம்மை காக்கின்றார். இயேசுவானவர் மரிப்பதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுடன் சொன்னது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதில் இயேசு யாரை குறிப்பிடுகின்றார்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது நம்முடைய மனசாட்சி மழுங்கடிக்கப்படாமல் ஆத்துமா மரித்து போகாமல் காக்கின்றார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட மனிதனால் தான் பொல்லாத ஆவிகளை இனம் கண்டு கொள்ளவும் ஆவிகளுடன் போராடி ஜெயிக்கவும் முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட மனிதன் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். இதில் கவனிக்க வேண்டியது, அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களது தீர்க்க தரிசனம் வேத வசனத்துக்கு புறம்பாக இருக்கும். உதாரணமாக, ஒரு சில கள்ள தீர்க்க தரிசிகள் சொல்லுவார்கள், நான் பரலோகத்திற்கு சென்று வந்தேன் என்றும் பரலோகத்தையும் நரகத்தையும் தேவன் எனக்கு காண்பித்தார் என்று. இது வேத வார்த்தைக்கு புறம்பானது. கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை உற்று கவனித்தோம் என்றால் அது வேத வார்த்தைகளுக்கு புறம்பானதாக இருக்கும். வசனம் யோவான் 3:17 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறினவாக மனுஷகுமாரனும் மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திற்கு சென்றவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. யோவானுக்கு பரலோக காட்சியை தேவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். யோவான் இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறியிருக்கின்றார்.
வெளிப்படுத்தல 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்கிறவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்போது மனிதர்கள் மேல் இறங்கும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதும் பொல்லாத மனிதர்களை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்படும் காரியங்கள் போதிக்கின்றார், ஆலோசனை கொடுக்கின்றார், தவறும் பொழுது கண்டிக்கின்றார், ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக் கொடுக்கின்றார், உணர்த்துவிக்கின்றார், வழிநடத்துகின்றார், எச்சரிக்கின்றார், காக்கின்றார், பொல்லாத ஆவிகள் நம்மை அணுகாதபடி பலப்படுத்துகிறார், சோர்ந்து போன வேளைகளில் ஞானம் தருகிறார், சமாதானத்தினால் நிரப்புகின்றார், போராடுகின்றார், பிசாசின் தந்திரங்களில் இருந்து எதிர்த்து வல்லமையால் நிரப்புகின்றார், நுகத்தடிகளை உடைக்கின்றார். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே சுயம் நம்மை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடாமல், அதாவது மனுஷ ஆவியின் ஆளுகைக்குள் இராமல் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள் வரும் பொழுது அல்லது பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருந்து சரீரத்தின் செயல்பாடுகளை தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் தேவ சுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருந்து நடப்பிக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். சபையை நீ விழித்தெழுந்து ஜெபி, இன்னும் வேத ரகசியங்கள் வெளிவரும்.